வணக்கம். நான் கடல் போராளி மீனவன். மக்களே இன்னைக்கு நம்ம வந்து மடவ மீன் சொல்ற அந்த மீன் வந்து நெறையா பிடிக்க போறோம். இது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் வந்து ஃபுல்லாவே எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம வலைய தூக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இது போய் எப்படி வலைய இறக்குறோம், எப்படி மீனை கழிச்சு எடுக்கிறோம், மீனை வந்து எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இப்போ 2 பேரா வந்து நாங்கள் வலை இறக்குறோங்க. ஏன்னா 2 பேர் தான் வலை இறக்க முடியுங்க. இந்த வலையை வந்து வலையை வந்து மேங்கான்னு சொல்லுவோம்ல, அதாவது மேலே பக்கம் மேந்த ஒரு வலை. அதை வந்து ஒரு ஆள் பிடிச்சிருப்பாங்க. மேங்கானே கீங்கானேன்னு சொல்லிட்டு பிடிச்சி ரொம்ப தூரம் வலை போகிற தூரம் வந்து அந்த வலையை நாங்கள் இழுத்துகிட்டே போயிட்டுருப்போம். அப்படி இழுத்துட்டு போய் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இழுத்துட்டு போய் கொஞ்சம் நேரம் அலைய விட்றாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். அப்படியே வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலையை வந்து ஃபுல்லாகவே வந்து இழுத்துட்டு போய் வலையை இறக்கியாச்சுங்க. கொஞ்ச நேரம் வலையை போட்டு வைக்கிறதுக்காக வலையை போட்டுட்டு நாங்கள் பாட்டில் இந்தாண்ட வந்துட்டோம். வந்துட்ட பிறகு அந்த வலையில் வந்து என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும், வலை நீட்டும் கிடக்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஃபுல்லாக வந்து மேங்காங்க. கீங்கான்னு சொல்கிற இடத்துல வந்து குண்டு போடுறதுனால கீழே வந்து பனிஞ்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வலையை இறக்கிட்டு நாங்கள் பாட்டில் மேலே வந்துட்டோம். ஒரு 1/2 hour கழித்து அந்த வலையை பற்றக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நம்ம என்னென்ன சொல்லுவோம், நிறைய விஷயம் சொல்லுவோம், எல்லாத்தையும் பாருங்கள்.
தீவனம் கரைக்கு போட்டா ஆனால் இது 1 கிலோ போகுது. பனி ஒரு 10 ரூபா. ஃபோட்டோ போட காசு கொடுக்குறாங்க. அது எதுலண்ணா? அது எப்படி? இல்லை ஒரு நாள் ஃபோட்டோ போட்டு காமிச்சிட்டாரு.